வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. 2026 தேர்தல் யார் முடிவு? வாருங்கள் சற்று விரிவாக காணலாம். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு நீடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த சூழலில் சாணக்கிய நடத்தி கருத்து முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் என 4 பிரதான முதலமைச்சர் வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமெனில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தனித்து நிற்கும் நாம் தமிழர் கூட்டணி கட்டமைக்க ஆர்வம் காட்டி வரும் தமிழக வெற்றிக் கழகம் என போட்டி உருவாகியுள்ளது. இதில் 2017ஆம் ஆண்டில் இருந்து அதே கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டு தொடர் வெற்றிகளையும் குவித்து பலம் வாய்ந்த அணி இன்று பிம்பத்தை திமுக கூட்டணி உருவாக்கியுள்ளது. என்டிஏ கூட்டணியின் பலம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொறுத்தவரை ஜனவரி 22ஆம் தேதி ஒருவித குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் மறுநாளத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் ஏறி தங்கி தங்கள் பலத்தை காண்பித்து விட்டனர். இது திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியை அளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தயாரிக்கவிட்டது என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. அதே சமயம் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்கு வங்கியை ஆராய்ந்து பார்த்தால் திமுக கூட்டணியின் கை சற்றே ஓங்கியிருக்கிறது. சீமான், விஜய் எடுக்கும் தேர்தல் முடிவுகள். வழக்கம் போல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டி என்று ஒரு முடிவு எடுத்துவிட்டார். ஒரே மேடையில் 234 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் நிறுத்தி வாக்கு சேகரிக்கும் பிரம்மாண்ட திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது இச்சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைதான் குழப்பத்தை தொடர்கிறது. ஏனெனில் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற கவர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டும் பெரிதாக ஈடுபடவில்லை. தவேகாவுடன் கைகோர்க்க எந்த கட்சியும் முன்வரவில்லை. அதே சமயம் அதிமுகவில் இருந்து சில மூத்த தலைவர்கள் தங்கள் வசமாக்கியுள்ளனர். ஒருவேளை இவர்கள் தனித்து நின்றாலும் அவருக்கான திரையுலக நட்சத்திர அந்தஸ்து, இளைஞர்கள் பெண்கள் மத்தியிலான ஈர்ப்பு, முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் ஜென்ஸ் தலைமுறையின் மாற்று ரசிக பார்வை போன்ற விஜய்க்கு சாதகமாக திகழ்கின்றன. இதனால் பிரதான திராவிட கட்சிகள் மற்றும் சீமான் வாக்கு சதவீதத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தினமலர் சாணக்கிய கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ. இந்த நிலையில் தினமலர் சாணக்கிய இணைத்து நடந்திய 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் முடிவுகள் தற்போது வெளியாகி பேசு பொருளாக மாறியுள்ளன. அதில் உங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் வேட்பாளர் என்று கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 33% பேர் வாக்களித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 27%, விஜய் 24%, சீமான் 9%, மற்றவர்கள் 7% என பதிலளித்துள்ளனர். இன்று தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்று கேட்டதற்கு அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 38% பேர் வாக்களித்து உள்ளனர். முதல் தேர்தலிலேயே ஆட்சி பிடிக்குமா தவேகா? அடுத்து திமுக கூட்டணியில் 33%, தவேகா 72%, நாம் தமிழர் 7% என்று ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதில் 2 விஷயங்கள் கவனம் பெறுகின்றன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு சதவீத வித்தியாசம் 6% மட்டுமே. இதில் இம்முறை மாற்றம் ஏற்படும் வகையில் வித்தியாசம் குறையும் இருக்கின்றனர். அடுத்த விஜயின் தவேகா முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்துவிடும் என்கின்றனர். ஆனால் பல்வேறு கருத்து கணிப்புகளின் மூலம் ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற்றுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி ஆட்சி பிடிப்பது $1 மில்லியன் கேள்வி என தெரிகிறது. ஆனால் இதுபோலாம் ஒரு புறம் இருக்க 2026 சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இது போன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.